பிரேக் அவுட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் அதை உடைக்கும் போது என்ட்ரி எடுக்கிறோமா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். இந்த மாதிரி உடைச்சிட்ட பிறகு பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரேக் அவுட் ட்ரேடிங் சொல்கிறோம். இது எது யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு லோவில் வந்து பை பண்ண மறந்துருப்பாங்க. மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், லோ ப்ரைஸில் இருந்திருக்கும், அந்த இடத்துல பார்த்துருக்க மறந்துருப்பாங்க, இல்லை மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இங்கே விட்டவங்க பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க தான் எங்கே போவாங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு போவாங்க. பிரேக் அவுட் மட்டும் பண்ணுறவங்களே இருக்காங்க. ஆனால் பிரேக் அவுட் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு லோ ப்ரைஸில் வாங்கிறதுக்கு மறந்துட்டோம். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்டோ ப்ரீவியஸ் ஹையோ ப்ரீவியஸ் லோ உடைக்கும் போது என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்தது தான் பிரேக் அவுட் ட்ரேடிங்.